சற்று முன் விஜய் அலுவலகத்திற்கு சீல் வைத்த அதிகாரிகள். அதிர்ச்சியில் தாவேகாவினர். அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் விழுப்புரம், மதுரை ஆகிய இடங்களில் மாநாடுகள் நடத்திய பின் 2026 சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தை கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சியில் தொடங்கினார். அடுத்த ஆண்டு பிப்ரவரி வரை சுற்றுப்பயண விவரங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் குழந்தைகள், பெண்கள் உள்பட 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இச்சம்பவத்தை தொடர்ந்து தாவேகா பொதுச் செயலாளர் உள்பட 4 தலைவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். விஜய் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் ஆளும் திமுக தரப்பு அவரை கைது செய்ய யோசித்து வருகிறது. இருப்பினும் விஜயை கைது செய்தால் அது அவருக்கு மாற்றாக ஆதரவை ஏற்படுத்திவிடும் என திமுக தரப்பினர் சிலர் ஆலோசனை வழங்கியுள்ளனர். இதனால் அவசர முடிவெடுக்காமல் மக்கள் கருத்தை அறிந்து செயல்படலாம் என திமுக தலைமை முடிவு செய்துள்ளது. அதற்காக விஜய் கைது எப்படி மக்கள் மனதில் தாக்கம் ஏற்படுத்தும் என்பதை உளவுத்துறை போலீசார் ஆராயுமாறு அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன் ஒருங்கிணைந்த முயற்சியாக தமிழகம் முழுவதும் சாலை வியாபாரிகள், விவசாயிகள், வணிகர்கள், பட்டதாரிகள், இளைஞர்கள், பெண்கள், கல்லூரி மாணவர்கள், ஆட்டோ டிரைவர்கள், பேருந்து பயணிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடம் 7 குறிப்பிட்ட கேள்விகளுடன் உளவுத்துறை போலீசார் கருத்து சேகரித்துள்ளனர். தனியார் ஏஜென்சிகளுக்கும் இதுபோன்ற கணிப்புகளை நடத்தியுள்ளன. உளவுத்துறை வட்டாரங்களின்படி கரூர் சம்பவம் குறித்து கேட்கப்பட்ட 7 கேள்விகளுக்கு மக்கள் கவலையான கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். பலர் போலீஸ் அதிகாரிகள் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யவில்லை என விமர்சித்தாலும் விஜயை அரசு உடனடியாக கைது செய்ய வேண்டும் என அழுத்தம் தெரிவித்துள்ளனர். இந்த கருத்து கணிப்புகள் திமுகவின் அடுத்த நடவடிக்கைக்கு அடிப்படையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உளவுத்துறை கேட்ட 5 கேள்விகள் இங்கே உள்ளது. அதில் முதலாவது கேள்வி, கரூரில் இருந்தவர்களின் வீடுகளுக்கு சென்று தாவேகாவினர் ஆறுதல் சொல்லாதது அக்கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா? இரண்டாவது, பிரச்சார கூட்டத்துக்கு விஜய் தாமதமாக வந்தது சரியா? மூன்றாவது, கரூரில் பிரச்சார கூட்டத்துக்கு வந்திருந்தோருக்கு குடிக்க தண்ணீர் கூட ஏற்பாடு செய்யாதது சரியா? நான்காவது, இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு அலை அலையாக மக்கள் சென்றது சரியானதா? ஐந்தாவது, சம்பவத்துக்கு பின் வீடியோ வெளியிட்ட நடிகர் விஜய் பாதிக்கப்பட்டோருக்கு ஆறுதலாக 4 வார்த்தை பேசாதது சரியா? ஆறாவது, நடந்த சம்பவத்துடன் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை தொடர்பு படுத்துவது சரியா? ஏழாவது, கரூரில் இறந்தோர் குடும்பத்துக்கு அரசு தரப்பில் இழப்பீடு அறிவிக்கப்பட்டது இந்த அணுகுமுறை சரியா? இந்த சம்பவத்தை தொடர்ந்து தாவேகா தலைவர் விஜய் தனது சுற்றுப்பயணத்தை 2 வாரங்களுக்கு ரத்து செய்துள்ளார். மேலும் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீட்டையும், காயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும் அறிவித்துள்ளார். அரசு தரப்பு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவித்துள்ளது. சம்பவத்தை விசாரிக்க ஓய்ந்த நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. மக்கள் கருத்துக்கள் அறியப்பட்ட பிறகே விஜய் மீதான சட்ட நடவடிக்கை முடிவு செய்யப்படும் என திமுக தரப்பு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில்தான் இந்த கரூர் விவகாரம் தொடர்பாக தனிப்படை அமைத்து பொதுச் செயலாளரையும் நிர்மல் குமார் உள்ளிட்ட முக்கிய புள்ளிகளை காவல்துறை அதிகாரிகள் தேடி வருகிறார்கள். இன்று வரை அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனால் இந்த வழக்கு முடியும் வரை தாவேகா அலுவலகத்திற்கு சீல் வைக்கப்படும் என்று காவல்துறை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.